ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்ல ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஹை ப்ரோட்டீன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த அடை தோசை பண்ணுறதுக்கு நான் 1/4 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கருப்பு கொண்ட கடலை, 2 டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு, அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் கொள்ளு. இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 1 கப் அளவுக்கு இருக்குது. இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பையும் சேர்த்து 3 டைம்ஸ் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. நம்ம நல்லா இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நான் நைட்டே ஊற வச்சேன் அப்படின்னா காலையிலேக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளெண்டரில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம், 3 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கட்டி பெருங்காயத்தை நுணுக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். சப்போஸ் உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை அப்படின்னா பெருங்காய பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அடை தோசை மாவு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாட்டமும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால நான் மேலே இருக்கக்கூடிய லிட்டை கழட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி அகாரோ ப்ரொஃபஷனல் பிளெண்டரில் தான் அரைக்கிறேன். இந்த பிளெண்டரோட பவர் பார்த்திங்கன்னா 2000 வாட்ஸு. நல்ல பவர்ஃபுல்லான மோட்டார் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு சீக்கிரத்துலேயே அரைச்சி கொடுத்துரும். இந்த பிளெண்டரோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு நைஸ் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட அடை தோசை மாவு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. அந்த சமயத்தில் நம்ம அவியல் பண்ணிடலாம். குக்கரில் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றணுன்ற அவசியம் இல்லை. தண்ணி நல்லா கொதித்து வர சமயத்தில் நான் இதில் கட் பண்ணி வச்சுருக்க காய்கறியெல்லாம் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் கேரட்டு, பீன்ஸு, சொரக்காய் இது எல்லாத்தையும் தான் சேர்த்து அவியல் பண்ண போகிறேன். நீங்கள் வெறும் சொரக்காயை மட்டும் வச்சு கூட இந்த அவியல் ட்ரை பண்ணலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இது கூட ஆட் பண்ணணும் அப்படின்னா நீர்க்காய்கறிகள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்காய் ஆட் பண்ணலாம், கருணக்கிழங்கு, சேனக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாமே இது கூட ஆட் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இந்த காய் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இந்த காய்கறி வேகும் போது உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம கடைசியாக உப்பு பத்தலைன்னா இன்னொரு டைம் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கிளறி விட்டுட்டு இந்த குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த அவியலுக்கு அரைச்சி ஊற்றுறதுக்காக 1/2 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதை ஒரு பிளெண்டரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 முந்திரியும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பண்ணியிருக்கக்கூடிய அவியல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போ தான் அடைக்கி தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக பண்ணிட்டீங்கன்னா இந்த அடை தோசைக்கு சூட் ஆகாது. அதனால் கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தேங்காயை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட காயும் ஒரு விசில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிட்டேன். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிக்கலாம். இப்போது இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த அவியெல்லாம் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை இலையை தூவி இறக்கிடலாம். இப்போது நம்ம இந்த அவியலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில் நம்ம கடுகு சேர்த்துடலாம். உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகமும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், உளுந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போது அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு வரமிளகாயை இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை இலையை போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி இதை நம்ம அவியலில் எடுத்து போட்டுடலாம். நல்லா தேங்காய் எண்ணெய் வாசனையோட அவியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அடை தோசை மாவுலேருந்து அடை தோசை ஊற்றிக்கலாம். கல் நல்லா சூடான பிறகு நம்மளோட அடை தோசை மாவை ஊற்றி நம்ம தோசை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ இது மேலே கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு மிதமான ஹீட்டில் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சோன்னா நம்மளோட அடை தோசை சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட அடை தோசை எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குன்றத. நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்க மாவுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம 10லேருந்து 12 தோசை செய்யலாம், நீங்கள் செய்யக்கூடிய தோசையோட சைஸை பொறுத்து. நான் நல்லா பெரிய பெரிய தோசையாக தான் ஊற்றிருக்கேன். அதனால எனக்கு 10 தோசை அளவுக்கு மாவு வந்தது.
உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை தோசை வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸோட அளவை வந்து கூட்டிக்கோங்க, இல்லைன்னா குறைச்சிக்கோங்க. நல்லா மொறுமொறுன்னு அடை தோசை கூட அவியல் செமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.